ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படி நாளை நவம்பர் 28 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். ஒரு சில தகவலோடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட்டு. இந்த மாதத்திற்கு ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடையாது. நான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்பதாகவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த மாதத்துக்கு வந்து ஸ்கெடியூல் கிடையாது ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ண போகிற ஜெரோமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டிசம்பரில் ரேட் கட் இருக்குன்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து கோல்டு ரேட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபெட் ரேட் கட்டில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, டிக்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை சேம் வச்சுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான ஒரு ஹாட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களுடைய கோல்டெல்லாம் செல் பண்ணுறாங்க. அதனால் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப கீழே இறங்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் ஆங்காங்கே வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது. ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூஸ்வலாகவே எல்லா கண்ட்ரீஸும் கோல்டு பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே வந்து சகஜம் தான். ஸோ ரஷ்யாவும் அதுதான் வந்து அவங்களுடைய ட்ரேடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க யூஸ்வலாக பண்ணோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் குளோபல் கோல்டு எக்கனாமிக்கும் இந்த செல்லிங்னால பெரிய லெவலில் வந்து சிங்க் இருக்காது, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய கோல்டு ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்திருக்கு. அதாவது பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் குறித்த தகவல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் அவங்களுக்கு ஒரு சில தகவல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எனிவே வந்து அதை லாங் வீடியோவாக போட்டால் அவங்க எல்லாருக்குமே பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய எரர் வருது, நேம் மிஸ் மேட்ச், அப்புறம் நிறைய எரர் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை குறித்து நான் தகவல் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுடைய பயனுக்காக. ஸ்டே டியூன்ட். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்றைக்கு நவம்பர் 27 தங்கம் விலையில் ஒரு சிறு இறக்கம் இருந்துச்சு. நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் நான் காலையில் போட்டிருந்தேன். இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 25 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அதே போல் 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 11,770க்கும், 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,840க்கும், 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 9,815 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளை நவம்பர் 28 தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு விலையிலிருந்து ஒரு சிறு ஏற்றமான ஒரு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு 4 ரூபாய் அதிகரித்து 180 பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியின் விலை நாளைக்கு 1 ரூபாய் மாத்திரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது அனைத்தும் இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். அதுதான் ஃபைனல் அப்டேட்டு. ஸோ நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நைட்டு மார்னிங் வந்து மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. அது எப்போவுமே நடக்காது, பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அதனால தான் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். எனவே அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்டு ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.